அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆஹ் தலைமை உரையில் சொன்னது போல 175வது நிகழ்ச்சியை நோக்கி மட்டுமல்ல, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அப்படின்னு பாரதி சொல்ற மாதிரி அதற்கும் மேலும் இந்த நிகழ்ச்சி நிச்சயம் வெற்றி அடையும் அப்படின்னு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ் சேவை விருது பெற்ற எம்சி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். ஆஹ் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, அக்கா தலைமை உரையில சொன்னது போல எவ்வளவோ சான்றோர் பெருமக்கள், எவ்வளவோ பேர் பேசியிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில நானும் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் 2025 ஆண்டின் ஒரு சிறந்த துவக்கமாகவும், ஒரு ஒரு பேச்சாளரா என்னுடைய பயணத்துல ஒரு பெரிய மைல்கல்லாகவும் தான் நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ள போறதுக்கு முன்னாடி 2 செய்திய நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த காலேஜ்ல எல்லாம் வைவா எக்ஸாம்னு நடக்கும். நான் அத அட்டெண்ட் பண்ற மனநிலைமையில தான் நான் இருக்கேன் இப்போ. என்ன காரணம்னா, எனக்கு எம்சிஏ ஐயாவும் ரொம்ப பழக்கம். அவர் சிங்கப்பூர் வரும்பொழுதெல்லாம் அவரோட பேசி, அவரோட பணியாற்றிருக்கேன் ஒரு இதழுக்காக தொடர்ந்து. எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சது. அவர் இலக்கணத்தை பற்றிய ஒரு கட்டுரைய தொடர்ச்சியா எழுதிட்டு வந்தாரு. அது அந்த அந்த இதழுக்கான ஒருங்கிணைப்பாளரா நான் இருந்தேன் அப்போ. அவரும் சரி, வைஜெயந்தி அக்காவும் சரி, பாரதியாருக்கே வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு மறந்துருச்சுன்னா இவங்க எடுத்துக் கொடுக்குற அளவுக்கு ஆற்றல் கொண்டவங்க. இல்ல பாரதி அப்படி இல்ல, இப்படிதான் நடந்தது உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம். இவங்களுக்கு முன்னாடி நம்ம மகாகவி பாரதியார்னு நம்ம கொஞ்சம் என்னவோ சொல்ற மாதிரி அதிக பிரசங்கித்தனம் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஒரு மனநிலையும் இருக்கு. இருந்தாலும் என்னால முடிந்த அளவுக்கு நான் என்னோட கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் ஆஹ் பயன்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். 2வது, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு உங்ககிட்ட நான் சொல்லணும். எனக்கும் அக்காவுக்கும் தெரியும். ஆனா மத்தவங்களுக்காக இந்த நிகழ்வு. அஹ் கம்பன் விழா தொடர்பாக தான் நான் முதல்ல சந்திக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாரதியாரை பத்தி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எனக்கு பகிர்ந்திருக்காங்க அக்கா. ஒரு முறை பாரதியாருடைய இந்த புத்தகத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அதை பத்தி நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரல. எதேர்ச்சியா இப்ப சமீபத்துல இந்தியா போயிட்டு வரும்பொழுது கரெக்டா அந்த புக்கை வாங்கிட்டு வந்தேன். இந்த புக்கை வாங்கி படிச்சும் முடிச்சேன். முடிச்சுட்டு அதை பத்தின சில குறிப்புகள்லாம் மட்டும் எடுத்து வச்சேன். இது நடந்தது 30ஆம் தேதி டிசம்பர். 30ஆம் தேதி எழுதி முடிக்கிறேன். 31ஆம் தேதி அக்கா எனக்கு கால் பண்றாங்க. சரி, இயல்பா எப்பவும் போல கால் பண்றாங்க போல, ஏதாவது புது தகவல் சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். நூல் நயம் அங்கத்துல பேசுறீங்களா ராம்குமார், எந்த புத்தகத்தை பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே புல்லரிச்ச தருணம் அது. ஏன்னா இந்த இயற்கை வந்து இந்த பிரபஞ்சம் எதையோ நம்மளை கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமா பார்க்குறேன். அப்போ நானே சொன்னேன், அக்கா இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். இந்த புக் இப்பதான் படிச்சு எழுதிட்டு இருக்கேன். அதை பத்தி ஒரு சில குறிப்புகள்லாம் அதையே பேசலாமா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், அதையே பேசுங்க ராம்குமார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஆஹ் இந்த 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 புத்தகம் அக்கா எனக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி நான் படிச்சு அதே புத்தகத்தை பத்தி 2025ஆம் ஆண்டின் என்னுடைய முதல் இலக்கிய நிகழ்வில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த நூல் நயம், இந்த காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தின் இந்த நிகழ்வை பற்றிய இந்த நிகழ்வுக்கான ஒரு சில காணொளிகளை, முன்னாடி நடந்த காணொளியை என்கிட்ட அக்கா பகிர்ந்துட்டாங்க. நான் கேட்டேன், அக்கா சின்ன பையனான நூல் நயம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 3 வீடியோ அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு அனுப்பி வச்சாங்க. நான் அதை பார்த்தேன். அதுல இந்த ஆசிரியர், இந்த நூலை எழுதிய ஆசிரியரை பற்றிய ஒரு அறிமுகமும் அந்த அங்கத்துல நடைபெறுது. ஆனா இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகமும் சரி, அந்த புத்தகத்தை எழுதிய ஆஹ் ஆசிரியரும் சரி இன்று நம்மோடு ஆஹ் நினைவில் மட்டும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நான் அவரை பத்தி ஒரு சில செய்திகளை முதல்ல சொல்லிடலான்னு பாக்குறேன். மகாகவி இந்த புத்தகம் வாரா வந்து 1910 புதுச்சேரிக்கு போயிட்டு 1914 ஜனவரி வரைக்கும் பாரதியோட இருந்திருக்காரு. அந்த சமயத்திலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இந்த பாரதியை பற்றிய சேகரித்த, தெரிந்து கொண்ட, அவர் நேரடியாக பார்த்த நிறைய செய்திகளை மகாகவி பாரதியார் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த புக்கை எழுதியிருக்காரு. எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. அந்த பட்டியலையும் இந்த புக்ல எழுதியிருக்காரு. இவ்வளவோ பேர் பாரதியாரை பத்தி சின்ன சின்ன குறிப்பா, சின்ன சின்ன கட்டுரையா, அவருடைய வாழ்க்கை வரலாறா, பயோகிராபியா எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இந்த புக்ல இருக்கு. ஆனா எத்தனையோ பேர் எழுதியிருந்தாலும் ஏன் வாராவோட புக்கை நம்ம தேர்ந்தெடுத்தோம்? ஏன் வாரா வந்து வாரா எழுதின இந்த புக்கை ஏன் அவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படின்னா,
கானா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தமிழ் இலக்கிய உலகத்துல ரொம்ப பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் எல்லாம் எழுதியிருக்கார். ஆஹ் அவர் இந்த புக்கை திறந்த உடனே முதல் செய்தியா ஏன் வாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தரார். என்ன அப்படின்னா, அவரும் அவருடைய நண்பரும், அதாவது கானாசுவும் அவருடைய நண்பரும் வாராவை பார்க்க போயிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவர் நண்பரை பார்க்கறாரு வாரா. முன்னாடி பார்த்தது இல்ல. பார்த்த முதல் நொடியிலேயே நீங்க மிலிட்ரியில இருந்தீங்களா அப்படின்னா வாரா கேட்கிறார். நமக்கு ஆச்சரியம், ஏன்னா இதான் முதல் தடவை நம்ம பார்க்கிறோம். எப்படி கேட்கிறாருன்னு, எப்படி இல்ல, மிலிட்ரியில இருக்கிறவங்க தான் கால்ல இருக்கிற விரல்கள் வந்து அந்த பூட்டின் காரணமாக, அவங்க போட்டுக்கிற அந்த ஷூஸ் காரணமாக ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால நான் கேட்டேன், நீங்க மிலிட்ரியில இருக்கீங்களான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து அஹ், ரொம்ப அப்படியே ஆப்சர்வேஷன் ஸ்கில்லோட இருந்தா இதை பண்ண முடியும் அப்படின்னு கானாசு ரொம்ப வியந்து அதை எழுதியிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் பாரதியை எப்படி ரசிச்சிருப்பார்ல, எப்படியெல்லாம் பார்த்திருப்பார். இப்போ அவர் எழுதின ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமா அதுல வந்து எவ்வளவோ தகவல்கள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கானாவுடைய வாராவுடைய எழுத்தாற்றல், அவர் ரொம்ப அப்படியே இயல்பா இந்த புக்கை படிக்கும் பொழுதே தெரியும். ரொம்ப இயல்பா எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து எழுதிட்டே வர்றாரு. அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பெருமை நான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதி அப்படிங்கிறவர் வந்து வாராக்கு ஒரு ஆதர்ஷ ஹீரோ, ஆதர்ஷ நாயகன். ஆனா அந்த ஆதர்ஷ நாயகனை வந்து பெருமைப்படுத்தி எழுதணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள், தனக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரு சில விஷயங்களையும் அந்த புத்தகத்துல பதிவிடுறார். அப்போ ரொம்ப நடுநிலையா பாரதிக்கு, ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, பாரதியை எங்கேயுமே விட்டு கொடுக்காம எங்கேயுமே பாரதியோட தளத்தை தாழ்த்தாம எழுத முடியுமா அப்படின்னா அது வாராவால முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் அது ஒரு இன்னொரு காரணமா இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம பாரதியாரை பத்தி பேசுகின்ற நிறைய பேர் மேடையில சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பாரதியும் காந்தியும் சந்தித்த அந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது இத பத்தி பாராவும் எழுதியிருக்காரு இந்த புக்ல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேனே. இந்த உதாரணம் சொல்லிட்டு சம்பவத்தை சொல்லாமா, சம்பவத்தை சொல்லிட்டு உதாரணம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ எனக்கு காரை பாரதி தமிழ்ச்சங்கத்துல எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் ஊர் பூரா சொல்லலாம். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனா காரை பாரதி தமிழ்ச்சங்கத்துல இருந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போஸ்டர் வந்த உடனே தான் இந்த இரண்டும் இணைகிறது. அப்போ அவங்களும் என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க, நானும் அங்க போய் பேச போறேன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல பதிவு பண்றேன். வாரா இந்த காந்தியும் பாரதியும் சந்தித்த சம்பவத்தை பத்தி எழுதும்போது சொல்றாரு, அதாவது காந்திஜியின் எந்த நூல்களிலும் எதிலும் பதிவு பெறாத அந்த சந்திப்பான், அது எங்கேயுமே பதிவு பண்ணப்படலை அப்படிங்கறத எழுதிட்டு சொல்றாரு, சேலம் பாரிஸ்டர் ஆதிநாராயண செட்டியார், ரங்கசாமி ஐயங்கார், சத்யமூர்த்தி, ராஜாஜி இவங்க எல்லாம் உடன் இருந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காரு, அந்த சம்பவம் நடந்து இவங்கெல்லாம் உயிரோடு இருந்த காலத்திலேயே வாரா அந்த சம்பவத்தை வெளியிட்டிருக்காரு ஒரு கட்டுரையா. அந்த சம்பவத்துக்கு யாரும் மறுப்பும் தெரிவிக்கல, அந்த சம்பவத்தை பாராட்டியும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்படி ஏகப்பட்ட பேரை சந்திச்சு நிகழ்ச்சி நடந்த உடனே அப்பப்போ அதை பத்தி எழுதி அதுல ஏதாவது திருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டு அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு தொகுப்பா மாலையா இந்த புத்தகத்துல எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது வாராவை பத்தி. இப்ப இந்த புத்தகம் அப்படின்னு வரும்பொழுது மொத்தம் வந்து 9 பின் இணைப்புகள் இருக்கு. அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்ற 9 பின் இணைப்புகள். அதுல வந்து சில பேருடைய கட்டுரை, இந்த புத்தகத்தை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு ஒரு பின்னூட்டமாகவும், அப்புறம் பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதியோடு இருந்த நிறைய பேருடைய புகைப்படங்கள், அவங்களுடைய பேரு, அவங்க வாழ்ந்த இடம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 239 பக்கம் இந்த புத்தகம். அந்த அப்பெண்டிக்ஸ் எல்லாம் 9 பின்னிணைப்புகளை இல்லாம பார்த்தோம் அப்படின்னா 187 பக்கம் கொண்ட இந்த புத்தகத்துல 27 கட்டுரைகளை எழுதியிருக்காரு. காலச்சுவடு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கு. முதல் பதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் 11ஆம் தேதி 1944ஆம் ஆண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இரண்டாவது பதிப்பு வந்து செப்டம்பர் 11 1945லயே வந்திருக்கு. இந்த ரெண்டும் அப்பவே போட்டிருக்காங்க.
வாராவை பத்தி இன்னொரு செய்தி என்னன்னா, முதல் பதிப்புக்கும் இரண்டாவது பதிப்புக்கும் உள்ள அந்த திருத்தங்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவையான அடிஷனல் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது இன்னும் கொஞ்சம் தகவல் சேகரிக்கப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து இரண்டாவது பதிப்புல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வாரா நூலுக்கு முன்னும் வாரா நூலுக்கு பின்னும் அப்படிங்கிறத பத்தியும் பதிப்பாசிரியர் ஒரு அங்கமா எழுதியிருக்காரு. எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதுல வாராவோட புக் ஏன் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப பதிப்புரையில அவர் தன்னை பதிப்பாசிரியரும் எழுதியிருக்காரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இந்த கட்டுரைகள் எல்லாம் 5/9, அதாவது செப்டம்பர் மாதம் 1933 தொடங்கி 1953 வரைக்கும் காந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு இதழ்ல வெளிவந்த கட்டுரைகள். என்ன சுவாரஸ்யமான செய்தின்னா, இதனுடைய தலைப்பு அந்த காந்தி பத்திரிகையில முதல்ல ஆரம்பித்த காலத்துல சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறது தான் டைட்டிலா இருந்திருக்கு. வாரா பேரே பழனத்தான் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் முதல்ல 2-3 கட்டுரைகள் அவருடைய ஊர் சார்ந்த அந்த பேர் தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் வாரா அப்படிங்கிற பேரோட வர ஆரம்பிச்சு பிற்காலத்துல இது வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு இந்த தலைப்பு மாறி இருக்கு. அப்போ சுப்பிரமணிய பாரதியாரா இருந்தவரை மகாகவியா ஏற்றுக்கொண்ட அந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமா இந்த தலைப்புல இருந்தே நமக்கு தெரியுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. பாரதி நிறைய இடத்துல பேசுறார். பாரதி இப்படி செஞ்சார், பாரதி அப்படி செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு எழுத்தாளரா ஒரு பேச்சாளரா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சம்பவங்கள் இந்த இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய நம்ம சம்பவங்களை படிச்சு பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல பாரதியே நம்மளோட பேசுற மாதிரி அந்த வடிவத்தை கொண்டு வந்திருக்காரு வாரா. அப்போ நமக்கு இது நேரடியா பாரதி நமக்கு சொல்றாரு, பாரதி பேசுறார் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாரதி வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நிறைய பேர் பேசியிருக்கோம், நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆனா இந்த புத்தகத்துல அந்த சம்பவங்களோட நிக்காம அந்த சம்பவங்களுக்கு முன்னாடி பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில செய்திகளையும் சேர்த்து சொல்றாரு. அப்போ அந்த ஒரு சம்பவம் முழுமை பெறுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வாராவே முதல்ல போய் பாரதியை சந்திச்ச தருணங்கள் சில பேருக்கு தெரியலாம். போறாரு, அவர் முதல்ல தன் ஆங்கிலத்துல அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்புறம் பாலு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காருன்னு பாரதி சொல்றது ரொம்ப ரொம்ப நான் ஷார்ட்டா சொல்றேன். அப்போ இவர் டக்குன்னு பாரதி காலில் விழுறது, ஒரு தமிழன் தமிழன் காலில் விழலாமா அப்படின்னு பாரதி கேட்கறதாகவும் இந்த இந்த சம்பவத்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா வாரா இதை சொல்லிட்டு ஒரு ஒரு அடிஷனல் கூடுதல் தகவல் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துலதான் மறவன் பாட்டை பாரதி முதல்ல பாடினார், எழுதினார். எனக்கு அப்படியே ரொம்ப புல்லரிச்சு போச்சு, நான் அப்படியே மெய்மறந்து நின்னுட்டேன் அப்படிங்கிற அந்த மறவன் பாட்டு பிறந்த இடத்தை, அதாவது பிறந்த தருணத்தையும் இந்த சந்திப்போட சேர்த்து சொல்றார். அப்போ இந்த புத்தகம் எப்படி இருக்கு, இந்த புத்தகத்துடைய அமைப்பு நம்ம பார்த்தோம். 27 கட்டுரைகள் கொண்ட மொத்த இந்த புத்தகம். அப்புறம் வாராவை பத்தி பார்த்தோம், ஏன் வாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்துல என்ன மாதிரி ஓட்டங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு நடைய வாரா அவர்கள் கையாண்டிருக்கார், எவ்வளவு பேர்கிட்ட மெனக்கிட்டு தகவல் சேகரிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஒரு ஓவர்வியூவா நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நூல் நயம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துருவேன் எப்படியும், அதனால பட வேண்டாம், கண்டிப்பா வந்துருவேன், அதுக்குதான் கூப்பிட்டுருக்கீங்க. பாரதிய பத்தி வாரா எழுதும்போது தொடர்ச்சியா நிறைய இடத்துல நிறைய செய்திகளை எழுதுறாரு. நான் முதல்ல எந்த செய்தியை எடுக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா இந்த இந்த இதை பத்தி பதிப்பாசிரியரும் எழுதியிருக்காரு. இந்த வாரா புக்கை பத்தி இந்த மகாகவி பாரதியார் புக்கை பத்தி எழுதும் போதும் வாரா கிட்ட நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் வாரா எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுக்கணும், எந்த ஆர்டர்ல தொகுக்கணுங்கிறதுக்கே அவர் நிறைய மெனக்கெட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் எனக்கும். ஏன்னா அவ்வளவு செய்திகள், நீங்க நிச்சயமாக இந்த நூலை வாங்கி படிக்கணும். இந்த 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 காணொலியை கேட்கிறவங்களும் சரி, இந்த காணொலி மூலமா இந்த புக்கை தெரிஞ்சுக்கிறவங்களும் சரி, நிச்சயமாக நிச்சயமாக இந்த இந்த புக்கை படிக்கணும். 2 காரணம். ஒண்ணு, செய்திகள் அவ்வளவு இருக்கு. 2வது காரணம், ஒரு ஆத்தென்டிக்கான பாரதியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா இது ஒரு நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்போ பாரதியோட சின்ன வயசுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஒரு செய்தியை சொல்றாரு. பாரதியை பத்தி சொல்லிட்டு அதுல தன்னுடைய சமூக அக்கறையையும் சேர்த்து வார ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. ஆஹ் அந்த செய்தி என்ன அப்படின்னா, எட்டயபுர மன்னரிடம் பாரதிக்கு பழக்கம் இருந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாரதியுடைய கவி திறமையை பார்த்து அவர் வியந்தது, அது எல்லாமே நமக்கு தெரியும். பாரதி பிசிக்கலா ரொம்ப உடல் அமைப்பு ரொம்ப
ரொம்ப மெலிஞ்ச உருவம் கொண்டவர். அதனால எட்டயபுர மன்னர் என்ன சொல்றாரு, "நீ இப்படி இருக்கியேப்பா, இந்த பூர்ணாதி லேகியத்தை சாப்பிடு" அப்படின்னு பாரதிக்கு எட்டயபுர மன்னர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வேதனைப்படுறார். ஆஹ் அத சொல்லிட்டே வரும்பொழுது, காந்தி ஒரு இடத்துல மாமிசம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாயார்கிட்ட பொய் சொன்ன சம்பவத்தையும் நினைவு கூர்றார். இந்த 2 சம்பவத்தையும் கொண்டு வர்றார். இத நம்ம புக் படிக்கும் பொழுது, இப்படி ஒண்ணு நடந்திருக்கா? ஓ! சரி, இப்படி ஒண்ணு நடந்திருக்கா? அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். ஆனா படிச்சுட்டே வர இடத்துல ஒரு இடத்துல எழுதுறாரு. ஆ பாரதியாருக்கு உபதேசம் செய்த ராஜாவுக்கும், காந்திக்கு உபதேசம் செய்தவருக்கும் கெட்ட எண்ணம் கிடையாது. பால்யத்தில் ஒன்றை கேட்டாலும், பார்த்தாலும் அது எவ்வளவு அழுத்தமாக பதிகின்றது என்பதை இந்த 2 நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே, சிறு பிள்ளைகள் விஷயத்தில் வயதில் பெரியவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறார். அப்போ ஒருத்தரோட ஏதோ ஒரு நிகழ்வு அது நமக்கு வாழ்க்கையில பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே அது நம்ம பழகுறவங்களோடையும் இல்ல அதை பார்த்து பழகணும் அப்படிங்கிற ஒரு சமுதாய அக்கறை கொண்ட ஒரு செய்தியாக வாரா இத பதிவு பண்றாரு. சரி, அப்போ அடுத்து இங்க இருந்து காசி ஜமீன்தாருக்கு போகும் பொழுது, காசி ஜமீன்தார் பத்தி சொல்லும்போது அவர் ஒரு உறுதியற்ற மனநிலையில இருந்ததாக பாரதியே நிறைய இடத்துல பதிவு பண்றார். ஆ நெறைய இடத்துல அவர் வந்து எந்த ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனுமே குடுக்காம, இவருக்கு நிலம் குடு அப்படிம்பாராம். இவருக்குன்னா யாருக்கு? நிலம்னா எவ்வளோ நிலம்? அ எப்போ குடுக்கணும்? எந்த ஒரு தகவலும் இருக்காதாம். அவருடைய அந்த அரசாணை அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அந்த அந்த இதுல. அ அதனால என்ன ஆச்சா, நெறைய கேள்வி முறை இல்லாத ஒரு கண்மூடி தர்பார் அப்படிங்கிற மாரி தான் அந்த இடம் இருந்தது அப்படின்னு பாரதி எழுதுறார். ஆ "கூலப்ப நாயகன் காதல்" அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்புக்கு தான் ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். ஆ ரொம்ப எப்ப பாரு சிங்கார ரசம், எப்ப பாரு சிங்கார ரசம் ததும்பக்கூடிய ஒரு பாடல் வரிகள தான் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல பாரதி சொல்றத அவர் எழுதுறாரு. ஆ அதாவது காதலை பற்றி ராஜா புலம்புவாராம், பிரசங்கம் செய்வாராம். இவற்றையெல்லாம் பாரதியார் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமாம். ராஜாவின் சிங்கார ரச பேச்சு என்னை பலவீனப்படுத்தியதும், பயமுறுத்தியதையும் போல வெள்ளைக்காரனின் சட்டம் கூட செய்ததில்லை அப்படின்னு. பாரதியோட நிறைய ஹியூமர் பாயிண்ட்ஸ இந்த வாராவுடைய இந்த மகாகவி பாரதியாருங்கிற புக்கு அப்படி மேலோட்டமா அப்படி தொட்டு தொட்டு போகுது. நிறைய இடத்துல இந்த இடம் மட்டும் இல்ல. பாரதி தன்னுடைய அனுபவங்கள எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள். இப்ப அத ஒட்டி பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாரதியோடைய நகைச்சுவை உணர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ புதுச்சேரி தர்மராஜா கோவில். அ அந்த கோவில்ல அந்த கோவில் கார்னர்ல அந்த அந்த தெருமுனையில ஒரு காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. காலட்சேபம் நடக்கிற இடத்துல அவர் பண்றவர் ரொம்ப ஒரு இன்வால்வ்டா பண்ணல. பாரதிக்கு அங்க உட்கார்ந்துகிட்டு அவரால உட்காரவும் முடியல. எல்லாரும் நெளிஞ்சுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணறதுன்னு தெரியல. அ எப்படி வந்து கூட்டத்த வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்கணும்னு தெரியாம ஒரு காலட்சேபம் பண்றத பாரதியால ஏத்துக்கவே முடியல. அவர் என்ன பண்ணாராம், தன்னோட வேலை செஞ்சுட்டு தன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற கோவிந்தன் அப்படின்னு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன கூப்பிட்டு, "இந்த பார், அவங்க எப்பல்லாம் கோவிந்தா, கோவிந்தான்னு கத்துறாங்களோ, அப்பல்லாம் நீ உள்ள போயிட்டு, என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேளு" அப்படின்றான். ஏன்னா, இந்த பையனும் அங்க எல்லாரும் வந்து அந்த காலட்சேபம் நடத்தும்போது நடுவுல அவர் கோவிந்தா அப்படின்னாருன்னா, நேரா உள்ள போயிட்டு, "ஆ என்ன ஏன் கூப்பிட்டீங்க? என்ன ஏன் கூப்பிட்டீங்க?" அதாவது ஒரு ஒரு ரொம்ப எல்லாரும் ஒரு அன்கம்ஃபர்டபுளா எல்லாரும் நெளிஞ்சுக்கிட்டு, "என்ன இது ஒரு நிகழ்ச்சி?" அப்படின்னு இருக்கிற இடத்துல கூட, ரொம்ப அத வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட ரொம்ப தமாஷா அந்த இடத்த மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு திறமை பாரதி கிட்ட இருந்ததுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவருக்கு சதுரங்கம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆ அப்படின்னு எழுதியிருக்கார். சதுரங்கத்துல இவரோட வ.வே.சி. ஐயர் ரொம்ப நல்லா விளையாடுவாராம். ஆனா பாரதிக்கே உண்டான இந்த நகைச்சுவை குணம், பாரதி எப்ப வந்து அவரோட சதுரங்கம் விளையாடினாலும், அவர் காய வெட்டும் பொழுது சொல்வாராம், "நீ இந்த மாரிலாம் உயிர எடுக்காத. இந்த மாதிரிலாம் உயிர கொல்லாத" அப்படிம்பாராம். எது அந்த சதுரங்க காய அவர் வெட்டி எடுக்கிறத வந்து பாரதி வந்து ரொம்ப வ.வே.சி. ஐயர இப்படிலாம் கிண்டல் பண்ணி பேசுவார். அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்போ பாரதி ரொம்ப ஃபோட்டோல பார்த்தா அவ்ளோ சீரியஸா இருப்பாரா, இவ்ளோ ஒரு கட்டு மீசையோட இப்படி கண்ணெல்லாம் அப்படியே ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிக்கு இவ்ளோ ஒரு அ ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குமா? அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த புத்தகத்துல நெறைய இடங்கள்ல அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பாரதிக்கு நமக்கு தெரியும். பாரதி சுயமரியாதை,
தன்னை எந்த விதத்திலையும் யாரும் குறைச்சு மதிப்பிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். பாரதிக்கு இருந்த தனிச்சிறப்பு என்னன்னா, தன்னை யாரும் குறைச்சு மதிப்பிடக் கூடாதுங்கிறத விடயே தன்னுடைய இனத்தையே, தமிழ் இனத்தையே யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணம் உண்டு. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, தூத்துக்குடியில சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1906, 7ல துவங்கப்பட்டது. அதனுடைய உயிர் நாடியா வ.உ.சி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ அவருடைய திடீர் கைது, அதற்கு பிறகு அந்த நிறுவனத்துல நடந்த ஊழல், இதெல்லாம் அத சஸ்டெயின் பண்ண முடியாம போயி, அந்த கடைசி கப்பல் அத விக்கணும் அப்படிங்கிற நிலை வருது. அப்ப அத விக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, பாரதி ரொம்ப அத பத்தி வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு ஏதோ ரூ. 50,000 வந்து இந்த அ ரூ. 50,000 இந்த கப்பல வித்துட்டு தேசத்தின் நஷ்டத்தையே போக்க இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் ஒரு சின்ன ஒரு நயம் பாருங்க. அதாவது ரூ. 50,000 வித்துட்டு நீ என்னத்த பெருசா கடன் அடைச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு, நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிற பாட்டுகள்ல மானம் மானம் என்று அதை ஒன்றையே அவர் எழுதி கூறியிருக்கிறார். மனிதனுக்கு உயிரை காட்டிலும் மானம் பெரிது என்று இடித்துச் சொல்வதில் பாரதியாருக்கு அலுப்பு தட்டுவதே இல்லை. மானம் இல்லாதவனுக்கு மரியாதை தெரியாது. அவன் ஒரு நாளும் வளர மாட்டான் என்று பாரதி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அப்படின்னு எழுதுறார். இப்போ பாரதிக்கு தன்னுடைய தன்னுடைய இனத்தை பற்றிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுயமதிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின பார்வை பாரதிக்கு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு, யாரோ ஒருத்தங்க கம்பெனி ஆரம்பிச்சாங்கப்பா, ஏதோ ஒரு கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்குப்பா, அந்த கம்பெனியை விக்கிறாங்கப்பா அப்படின்னு இல்லாம, அந்த நிறுவனம் அதாவது அதுல நடக்கக்கூடிய ஊழல், அதை விக்கிறாங்க, அந்த விக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கம்மியா விக்கிறாங்க, ஆஹ் அது தொடர்பான செய்தியோட நாட்டு நலனையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பாரதிக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஒரு சிந்தனை இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது ஆற்றல் அப்படிங்கிறத விட அவருக்கு இயல்பிலேயே அந்த சிந்தனை இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை இந்த புக்ல பார்க்க முடியுது நம்மளால. அதே மாதிரி நான் ஒரு ஒரு இடத்துல ரொம்ப ஒரு செய்தியை படிச்சேன். அதாவது பாரதிக்கும் செல்லம்மாளுக்கும் எப்படி அப்படின்னா, ஆஹ் செல்லம்மாளுக்கு ஒவ்வொரு குழந்தையும் கவிதை, பாரதிக்கு ஒவ்வொரு கவிதையும் குழந்தை அப்படின்னு படிச்சேன். இப்போ அந்த பாரதிக்கு ஒவ்வொரு கவிதையும் குழந்தை அப்படிங்கிறத எப்படி எப்படி நம்ம அதை உணர முடியும்? பாரதிக்கு ஒவ்வொரு கவிதையும் குழந்தையா? அது அது எப்படி அந்த 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 சொற்றொடர் வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதில் வாரா இந்த புத்தகத்துல எழுதியிருக்கார். முத்தியாலுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டத்திலே நோக்கி நோக்கி களியாட்டம் ஆடுவார் பாரதி. அவருடைய ஆனந்தம் வருஷதாரையாக பெருங்கடையையும் உன்மத்தனை போல வெறிகொண்டவனை போல சில சமயங்களில் அவர் ஆகிவிடுவார். இயற்கையின் மின்சார சக்தி, கவிதை உணர்ச்சி என்ற கம்பி மூலமாக பாரதியாரின் உடலிலும் உள்ளத்திலும் நுழைந்து பாய்ந்து பரவி பூரித்து போகும் பொழுது அவர் ஆனந்த கூத்திடாமல் சும்மா இருக்க முடியுமா? குரலிலே சரிக க காமா, காலிலே தாளம், கைகள் கொட்டி முழங்கும், உடல் முழுவதும் அபிநயம், தேகம் மனமும் அனுபவிக்கும் ஆனந்தத்தையும் சக்தியையும் கண்கள் வெளிக்காண்பிக்கும் அப்படின்னு வர எழுதுறார். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரசவ நிலையில தன்னுடைய கவிதையை அவர் அங்கே பாடுகிறார், எழுதுகிறார், அந்த கமகம் சொல்லி அவர் அந்த பாடலை இயற்றுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது உண்மைதான், பாரதிக்கு ஒவ்வொரு கவிதையும் குழந்தை தான் அப்படின்னு நம்மளால உணர முடியுது. இந்த புக் அப்படியே படிச்சுட்டே வரும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு நுட்பமான அதே நேரத்துல கொஞ்சம் தர்ம சங்கடமான செய்திகளையும் வாரா பதிவு செய்ய தவறல. அதாவது தர்ம சங்கடம்னு நான் சொல்றது பாரதியை பத்தி இல்ல, இன்னைக்கு கால சூழல்ல அதை பத்தி ரொம்ப ரொம்ப வெளிப்படையா பேச முடியாத, இல்ல பேச வேண்டிய, அப்படி வேணா வச்சுக்கலாம், பேச முடியாத இல்ல பேச வேண்டிய ஒரு சில செய்திகளையும் வாரா இந்த புத்தகத்துல வைக்கிறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, நம்ம 2024ல பேச முடியாத பேச வேண்டியன்னு பேசுற இந்த செய்தி எல்லாம் 1900 அந்த அந்த காலத்திலேயே 1910, 12 அந்த காலங்கள்லயே பாரதி பேசியிருக்கார். பாரதி பேசினதை அவர் குறிப்பெடுத்திருக்காரு. வாரா அதை எழுதுறாரு அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மதமாற்றம் அப்படிங்கிறத பத்தி வரும்போது பாரதி அவர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி. ஒருத்தர் வந்து அவரை பார்க்கறதுக்கு வர்றாரு. தெலுங்கு தேசத்துல இருந்து ஆர்யா அப்படிங்கிறவர் வர்றாரு. அவர் வந்து மதம் மாறுறத பத்தி பேசுறாரு. நான் மதம் மாறிட்டேன் பாரதி அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது பாரதிக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி பாருங்களேன். பாரதி சொல்றாராம்,
பாரதியார் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், மனக்கசப்பு அடைந்த ஒவ்வொரு இந்துவும், அதுவும் புத்தியும் தைரியமும் தேசபக்தியும் நிறைந்த ஒவ்வொரு இந்துவும் ஜனசமூகத்தின் ஊழல்களை கண்டு மனம் சகிக்க முடியாமல் வேறு மதத்திற்கு போய்விட்டால் அந்த இந்து ஜன சமூகத்தின் கதி என்னவாகும்? இது வரைக்கும் எழுதிட்டார். இது வரைக்கும் பாரதி சொன்னார். ஆனா இதுக்கப்புறமும் பாரதி சொல்றதுதான் டாப். புருஷன் செய்த தவறுக்காக மனைவி தற்கொலை செய்து கொள்வதும், மனைவியின் தவறுக்காக புருஷன் எண்ணியாச்சும் வாங்கிக் கொள்வதும் சகஜமாக போனால் குடும்ப வாழ்க்கை என்பதை பற்றியே பேச முடியாது. கடைசி அவர் நான் அமெரிக்கா போறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது பாரதி ஒரு செய்தியை சொல்றார். உனக்கு உபதேசம் செய்ததாக நீ எண்ணிக்கொள்ளாத. ஏதோ என் மனதுக்கு உண்மை என்று தோன்றியதால் சொல்லிவிட்டேன். சொல்லலாம் என்ற பாத்தியத்துடன் தான் நான் சொன்னேன். உனக்கு மனதிலே ஆயாசமே வரப்படாது. அமெரிக்காவுக்கு போ, என்ன வேண்டும்னாலும் செய், தேசத்தை மட்டும் ஒரு நாளும் மறக்காதே அப்படின்னு பாரதி எழுதுறாரு. இப்போ அந்த பாரதிக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. நிறைய கவிதை எழுதியிருக்கார். பக்தி கவிதை எழுதியிருக்கார், சமூக கவிதை எழுதியிருக்கார், பெண் கல்வி எழுதியிருக்கார், சுதந்திரம் எழுதியிருக்கார், அடிமைத்தனம் எழுதியிருக்கார், எவ்வளவோ விஷயம் எழுதியிருக்கார், தேசபக்தி எழுதியிருக்கார், இவ்வளவோ விஷயம் எழுதியிருக்கார். இந்த பாரதிக்கு தேசபக்தி அப்படிங்கிறது எப்படி வந்தது, இல்ல எப்படி அவருக்கு இவ்வளவு ஒரு தேசபக்தி அவருக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம். இயற்கையாவே ஒருத்தர் அப்படி இருக்காருன்னா இவரால் எப்படிப்பா அப்படி இருக்க முடியுது, இவ்வளவு பெரிய ஆள் எப்படி நம்ம இப்படி எல்லாம் இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு வியப்பும் ஒரு சந்தேகம்னு சொல்றதை விட ஒரு வியப்பு நமக்கு வரும். இது வாராக்கும் வந்திருக்கு. வாரா என்ன பண்றார், பாரதியார் பத்திரிகை தொழிலை மேற்கொண்டது ஊதியத்தின் பொருட்டா அல்லது அவரது தேசபக்தியின் ஊக்கமா அப்படின்ற ஒரு காரணம். இது நிறைய ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம்ன்ற அளவுக்கு இருக்கு இந்த கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு அவர் பதில் என்ன சொல்றார் பாருங்க. இதை பற்றி எனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தது. 1904 வருஷத்திலிருந்து பாரதியாருக்கு நண்பராய் இருந்து வந்த துரைசாமி ஐயர் அவரிடம் கேட்டேன். யாரு, வாரா கேட்கிறார். அப்போ துரைசாமி ஐயர் சொல்றாராம், அவர் சொன்னதாவது, நமது நாட்டிலேயே பொதுவாக தேசபக்தி உணர்ச்சி தோன்றியது வங்காள பிரிவினையினால். அக்காலத்தில் விபின் சந்திர பாலரின் எழுத்தும் பிரசங்கமும் நம்மவர்களை பெரிதும் கலக்கி வந்தன. இது 1905 வருஷத்துக்கு பின்னர். ஆனால் பாரதி அப்படின்றது தான் அவர் கூப்பிடுறது. நம்மலாம் பாரதியார்னு கூப்பிடுறோம், அவர் துரைசாமியர் பாரதின்னு தான் கூப்பிடுவாராம். 1904 வருஷத்திலே, அதாவது இது 1905 நடந்திருக்கு. ஆனா பாரதி 1904 வருஷத்திலேயே எனக்கு அரசியல் தீவிர ஊக்கமும் உற்சாகம் வரும்படி செய்தான் பாரதி. அவர் அவன் இவன் சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை பெற்றவர், அதனால பாரதியை செய்தான் அப்படின்னு. அதாவது எனக்கு 1904 எனக்கு இந்த நாட்டை பத்தியும் இந்த சுதந்திரத்தை பத்தியும் இந்த தேசபக்தி பத்தியும் எனக்கு ஊட்டினது பாரதி தான் அப்படின்னு சொல்லி, பாரதியின் தேசபக்தி கடன் வாங்கின சரக்கு அல்ல, அது அவனுடைய சொந்த சொத்து. தமிழ்நாடு தான் பாரதி, அப்படித்தான் எனக்கு சொல்ல தருகிறது அப்படின்னு துரைசாமி ஐயர் சொன்னதை வாரா பதிவு பண்றார். அப்போ பாரதிக்கு இயற்கையிலேயே அவருக்கு என்னவோ ஒரு 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 உணர்வு அவருக்கு இருந்திருக்கு. இந்த தேசத்தை பற்றியும் இந்த தமிழினத்தை பற்றியும் இந்த தமிழர்களை பற்றியும் இந்த அடிமைத்தனத்தை பற்றியும் பாரதிக்கு ஒரு இயற்கையிலேயே ஒரு கோபமும் ஒரு ஒரு வேகமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த புத்தகத்துல இருக்கு. வெறும் வரலாறா செய்தியா இல்லாம நம்மளை அடை போட வச்ச ஒரு இடமெல்லாம் சில இடங்கள் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி என்ன இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு ஒரு சம்பவத்துல பிரெஞ்சு போலீசார் சோதனை செய்யறாங்க. யார சோதனை செய்யறாங்கன்னா 3 பேரை சோதனை செய்யறாங்க. அரவிந்தர், பாரதி, வாவேஸ்வரர் 3 பேரை சோதனை போடுறாங்க. இந்த சோதனை போடுவதற்கான ஒரு பின்புலம் நிகழ்ச்சியும் இருக்கு. அவங்க கன்னத்துல ஒரு ஜாடி கிடைக்குது. அந்த ஜாடியில இருக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய ஒரு சில கலவரங்களை பத்தி எல்லாம் அந்த ஜாடியில இருந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம், கேட்டிருப்போம். அந்த செய்தியை நீங்க இந்த புத்தகம் வாங்கி நீங்க படிக்கும் பொழுது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ அந்த பிரெஞ்சு போலீஸார் சோதனைக்கு வருவோம். அவங்க இந்த 3 பேரை சோதனை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு இவங்க மீதான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. முதல்ல அரவிந்தர் வீட்டுக்கு அந்த போலீஸ்காரர் போறார். போன உடனே அந்த மேஜை மேல கிரீக் லாட்டின் புக் எல்லாம் இருந்திருக்கு. அரவிந்தரை பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு கிரீக் லாட்டின்லாம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னா. சரி, அப்ப நான் இங்க சோதனை போட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். அதாவது பன்மொழி தெரிஞ்சுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட பார்த்திருக்காரு. அடுத்து அவர் போனது பாரதி வீட்டுக்கு, பாரதி இருந்த இடத்துக்கு.
பாரதி இருந்த இடத்துக்கு போன உடனே அங்க போனா மேல நிறைய காகிதங்கள், அதுல நிறைய கவிதைகள் அப்படி தொடர்ந்து அதுல நிறைய இருக்கு. பார்த்த உடனே இந்த இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு. இல்ல இதெல்லாம் நான் எழுதின கவிதைகள் அப்படின்னா. ஓ நீ கவிஞனா அப்படின்னு. ஆமா நான் கவிஞன். சரி அப்ப நான் இங்கேயும் சோதனை போட மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாராம். இப்படி இது அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கூட வாரா சின்ன சின்னதா அங்கங்க இந்த புத்தகத்தின் மூலமாக பதிவு பண்றாரு. அதே மாதிரி பாரதிக்கு ஒரு ஸ்டைல் இருந்திருக்கு. ஆஹ் பாரதியோட கவிதைகளை படிக்கும்போது அது நமக்கு புரியும். ஆனா பாரதிக்கு ஒரு ஒரு பழக்கம், அந்த பழக்கத்துல ஒரு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, பாரதியார் எதை எழுதினாலும், எந்த கவிதை எழுதினாலும், என்ன ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, அதை உடனே எல்லார்கிட்டயும் படிச்சு காமிப்பாராம். இது எல்லாரையும் உட்கார வச்சு படிச்சு காமிப்பாராம். என்ன காரணம் அப்படின்னா, நான் எப்படி எழுதியிருக்கேன் பாரு அப்படிங்கிற எண்ணம் கிடையாதாம். தான் சொல்ற கருத்து அவங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒரு இடத்துல முகம் சொல்லிக்கிறாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு புரியாம தவிக்கிறாங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதியார் இந்த ஒரு பழக்கத்தை மேற்கொண்டிருக்காரு. அவருடைய அந்த சின்ன சங்கரன் கதை அப்படிங்கிறது, அந்த கதை எழுதினார். அந்த கதை தொலைஞ்சு போச்சு. அந்த கதையை வந்து அதுக்கப்புறம் முருகேசனை வந்து சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா அந்த 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 கதையை வந்து சின்னசங்கரன் கதையை வந்து அவர் வந்து படிச்சு காமிக்கும் பொழுது அவ்வளவு நகைச்சுவையா, அவ்வளவு வந்து சிரிப்பு வரக்கூடிய அளவுக்கு அதுல வந்து ஒரு குத்தல், அதுல வந்து ஒரு நகைச்சுவை, அதுல ஒரு எள்ளல், அதுல வந்து ஒரு சோகம், அதுல இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களே அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருப்பாராம். எழுதிட்டு இந்த சம்பவத்தெல்லாம் எழுதிட்டு வர எழுதுறாரு. சின்னசங்கரன் கதைங்கிறது நம்ம தமிழ் இலக்கிய உலகத்துல அந்த கதை தொலைந்து போனதா, இந்த கதை கடக்காதது வந்து மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு அந்த கதையை பத்தி எழுதுறாரு. ஆனா பாரதிக்கு இப்படி ஒரு ஒரு ஆற்றல் இருந்திருக்கு, ஒரு ஒரு திறமை இருந்திருக்குன்னு பாக்குறோம். அதாவது என்னன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு ஒரு பெரிய தைரியமும் வேணும். நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம், இல்ல ஒரு போஸ்ட் எழுதுறோம், இல்ல ஒரு புக்கை பத்தி நம்ம படிக்கிறோம்னா, நம்மளை யாராவது ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே பெட்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எழுதுவோம், நம்ம அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மனசு எல்லாருக்குமே இருக்கும், இயல்பாவே இருக்கும். ஆனா பாரதிக்கு அப்படிலாம் இல்ல. நான் ஒண்ணு எழுதியிருக்கேன், அது சரியா எழுதியிருக்கேனா இல்லையாங்கிறத ஒரு 10 பேரை உட்கார வச்சு நம்ம சரி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல. அதனாலதான் அவர் பாரதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆஹ் பாரதியை பத்தி இவ்வளவு செய்திகள், அப்புறம் பாரதி எப்படிலாம் எழுதினார், பாரதி கிட்ட இருந்த நகைச்சுவை என்ன, பாரதி கிட்ட இருந்த ஒரு தேசபக்திக்கான காரணம் என்ன, எப்படி அவர்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு தேசப்பற்று வந்தது, அதுக்கான காரணம் என்ன, பாரதி அவருடைய அவருடைய வீட்டுல இருந்த அந்த விளக்கணை செட்டியார், அவர் அந்த ஹவுஸ் ஓனர், அவர விளக்கணை செட்டியார் வாடகை வாங்க வர்றாரு. அவர் தான் ஹவுஸ் ஓனர், இவர் வாடகைக்கு இருக்காரு. ஆனா அவர் வாடகைக்கு வாங்க வரும்போது எப்படியும் சுயராஜ்யம் வந்துடும் கூடிய சீக்கிரம், அப்ப நான் உனக்கு ஒரு செக் அனுப்புறேன், நீ அந்த கஜானால இருந்து நான் செக் அனுப்புறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்பாராம். அவரும் பாரதியார் ஏதாவது பாடுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பாரதி பாடின உடனே பாடிட்டீங்க பாரதி போதும் அப்படின்ற மாதிரி எடுத்து போயிடுவாராம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு மக்கள் எல்லாம் பாரதியோட சேர்ந்து இருந்தாங்கன்னு வாரா எழுதுறாரு. அதே மாதிரி வாரா ஒரு இடத்துல இந்த புத்தகத்துல பாரதியின் மீது எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஈர்ப்பு வந்தது அப்படின்னு 239 பக்கம் எழுதினாலும் பாரதிக்கு அது புரியாத புதிரா, வாராக்கு அது புரியாத புதிராவே இருந்திருக்கு. ஏன்னா அவரால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆஹ் தலைச்சிறந்த தலைவர்களா இருக்கட்டும், இல்ல ஆகச்சிறந்த எழுத்தாளர்களா இருக்கட்டும், இல்ல ஆகச்சிறந்த ஆஹ் ஆஹ் பதவியில இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், இல்ல ரிக்ஷா இழுக்கிறவனா இருக்கட்டும், இல்ல வந்து காவடி சிந்து பாடுறவனா இருக்கட்டும், இல்ல ஒரு மீனவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பாரதி மீது எப்படி ஒரு மதிப்பை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு பாரதி இருக்க முடியும் அப்படிங்கிறது வாராக்கு ஒரு முழு வியப்பாவே இருந்திருக்கு. இந்த புத்தகம் மூலமா அதை நம்மளால நிறைய புரிஞ்சுக்க முடியுது. பாரதிய வாரா பாக்குற பார்வையும் நமக்கு தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்கிற அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாரதியார் எப்படிலாம் இருந்தார், அவர் எந்தெந்த இடத்துல கண்ணீர் சிந்தினார், எந்தெந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டார், பாரதியினுடைய அந்த இன்னொரு இன்னொரு சைடு அதை வந்து பாரதிய எந்த விதத்திலையும் நான் சொன்ன மாதிரி திறந்தாழ்த்தாமல், ஆனா அதே நேரத்துல பாரதிக்கு உண்மையிலே இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, பாரதி உண்மையிலே இந்த இடத்துல வருத்தப்பட்டார், பாரதி உண்மையிலே இந்த இடத்துல கண்கலங்கினார் அப்படிங்கிற அந்த செய்தி, பாரதிக்கு உண்மையாக இருந்த எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா படம் பிடிச்சு நமக்கு முன்னாடி இந்த புத்தகத்தின் மூலமாக வாரா கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான பின்னிணைப்புகள்ல பாரதியாருடைய வாழ்க்கையை பத்தியோ இந்த புத்தகத்தினை பத்தியோ வந்து ராஜாஜி உள்பட ரசிகன் அப்படிங்கிறவர் உள்பட நிறைய பேர் அச்சமில்லை அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து ராஜாஜி தொடர்ந்து எழுதியிருக்கார். அந்த கட்டுரைய உடைய செய்திகளையும் வாரா வந்து இந்த புத்தகத்துல கடைசியில பின்னிணைப்புல சேர்த்திருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த புத்தகத்துல திடீர்னு வந்து இந்த இடத்துல ஆர்யா எங்க வந்தார்? இந்த இடத்துல வந்து அவர் வந்து விளக்கணை செட்டியார் எந்த இடத்துல இருந்தார்? அப்புறம் அதே மாதிரி பாரதிதாசனை எங்க பார்த்தார்? அப்படிங்கிற மாதிரி நமக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்ததுன்னா, அதுக்கான ஒரு தனி அகராதியும் போட்டிருக்காரு. அதனால நீங்க 250 பக்கத்தையும் உட்காந்து ஒவ்வொரு வாட்டியும் பெரட்ட வேண்டாம். இந்த இந்த அகராதிய இந்த பின்னணைப்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓ! ஓகே. 239வது பக்கத்துல பாரதி மானம் பற்றிய பாட்டு எழுதியிருக்காரா? சரி. 57வது பக்கத்துல மறவன் பாட்டு எழுதியிருக்காரா? ஓ! சரி. அப்படின்னு நமக்கு இம்மீடியட்டா உடனே உடனே பாத்துக்கிற ஒரு ஒரு வசதியும் இந்த புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய பாரதியின் பாடல்களும் அங்கங்க வந்திருக்கு. அதாவது பொதுவா நம்ம ஒரு பாரதியார் புக்கு அப்படின்னு நம்ம வாங்கணும்னா 10 பக்கத்துல 8 பக்கம் பாரதியார் பாட்டாவே எழுதியிருக்கிற ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்கு. அப்படி இல்லாம பாரதியாருடைய வாழ்க்கை செய்திகளை பிரதானப்படுத்தி அதே நேரத்துல பாரதியார் ஒரு சில பாடல்கள் எங்கெங்க எழுதினார், என்னென்ன பாடல்கள் எழுதினாருங்கிற செய்தியும் அதற்கு தொடர்பான பாடல்கள் இருந்தா மட்டும் அந்த பாடல்களை எழுதியிருக்கிறது இந்த இந்த புத்தகத்தினுடைய ஒரு தனி சிறப்பா பார்க்கிறேன். அதே மாதிரி நமக்கு அதிகம் தெரியாத அதிகம் நம்ம கேள்விப்படாத அம்மா கண்ணு போன்றவர்கள், அப்புறம் வந்து நிறைய அவரோட பழகின நிறைய ஆட்கள் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியார், இல்ல வந்து வஉசி, இல்ல உவேசா, இப்படியே நம்ம கூழை கண்ணன் இவங்க பேரெல்லாமே தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாரதி வாழ்க்கையில நம்ம கேள்விப்படாத ஆனா கேள்விப்பட வேண்டிய ஒரு சில பேரிய பத்தின அவங்கள பத்தின தகவல், அவங்களுடைய புகைப்படம், அவங்க எங்க இருந்தாங்க, எந்த பீரியட்ல இருந்தாங்க அப்படிங்கிற தகவலையும் வாரா இந்த புத்தகத்துல கடைசியா எழுதியிருக்கார், பின்னணைப்பா சேர்த்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆஹ் கடைசியா இந்த இந்த புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம் 27வது அத்தியாயத்துல முன்னாடியே நம்ம பார்த்தோம். வாரா வந்து ஒரு ஆப்சர்வேஷன் ஸ்கில் எவ்வளவு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கவனிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆஹ் வாரா எழுதுறார், பாரதியார் பிறந்த காலத்தில் தமிழ் மொழியும் ஜன சமூகமும் அவ்வளவாக நல்ல நிலைமையில் இல்லை. ஏங்கி கிடந்த தமிழர்கள் தூங்கி கிடந்து தமிழ் மொழி. அவருடைய அந்த இந்த இந்த மாதிரியான சொற்றொடர்களை இந்த புத்தகத்துல தொடர்ந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஏங்கி கிடந்த தமிழர்கள் தூங்கி கிடந்த தமிழ் மொழி, இதுதான் பாரதியார் கண்டது. இந்த நிலையிலிருந்து தமிழர்களை மாற்றி ஊக்கமும் உள்வலியும் ஏற்படும்படியாக செய்வது மிகவும் அசாத்தியமான வேலையாகும். ஆனால் இந்த வேலையை பாரதியார் வெற்றிகரமாக செய்து முடித்தார் அப்படின்னு வாரா இந்த புத்தகத்துல கடைசி அத்தியாயத்துல எழுதுறார். பாரதியோட கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ நிறைய சம்பவங்களை சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு இடத்துல வாரா வருத்தப்படுறாரு, ஐயோ நான் சுருக்கு எழுத்து கத்துக்காம போயிட்டேனே என் லைஃப்ல, ஷார்ட் ஹேண்ட் கத்துக்காம போயிட்டேனே என் லைஃப்ல, இப்படி இருந்தா நான் இந்த மாதிரி எத்தனையோ புத்தகத்தை போட்டிருக்க முடியும், எவ்வளவோ செய்திகளை என்னால உடனே உடனே எழுதி வச்சுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்பனா என்ன தெரியுது அப்படின்னா, பாரதியாரை பத்தி நம்ம இந்த வாரா புக்கை இவ்வளவு பாராட்டுறோம், இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம், இன்னைக்கு நம்ம இதை வந்து கொண்டாடுறோம். ஆனா வாராவே பதிவு பண்றதை வச்சு நம்மளா ஒரு யூகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, பாரதி இன்னும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அதை பதிவு பண்ண முடியாம போனதுதான் உண்மை. அப்படி ஏன்னா நமக்கு பாரதியை பத்தி பேசிட்டே போலாம். இந்த வருஷம் பூரா ஒவ்வொரு மாதம் நூல் நயத்திலையும் பாரதியாரை பத்தி பேசணும்னாலும் அவ்வளவு புத்தகம் இருக்கு, அவ்வளவு செய்திகள் இருக்கு, நம்ம பேசலாம். ஆனா வாரா சொல்ற மாதிரி வாரா தான் த க்ளோசஸ்ட் பர்சன் ஹூ லிவ்டு வித் பாரதி நம்ம ஒரு ஒரு யூகம் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னா, அவரே சொல்றாரு, நான் சுருக்கெழுத்து கத்துக்கலப்பா, பாரதியை பத்தி இன்னும் நிறைய செய்திகள் என்னால எழுத முடியாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாருன்னா, இப்போ பாரதி எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிதான் நான் அதை பாக்குறேன். அப்போ நம்ம நம்ம இவ்வளவு நாள் நம்ம பாரதியை பத்தி தெரியும்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போட்டிருக்கேன். அப்போ பாரதி இன்னும் நிறைய வாழ்ந்திருக்காரு போட்டிருக்கேன். அதை யாராவது எழுதியிருப்பாங்களா? எங்கேயாவது அந்த சம்பவங்கள் இருக்கா? அந்த மாதிரி புது புது சம்பவங்கள் பாரதியோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, திரும்ப திரும்ப நம்ம வந்து நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா இந்த செய்தி எல்லாம் சொல்லாம புதிய புதிய தகவல்களா போய் நம்ம பாரதியாரை பத்தி எங்க போய் படிக்க முடியும், படிச்சு எங்க போய் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு 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 சின்ன தேடலை ஆஹ் எல்லார் மனசுலயும் விதைக்கிறார் அப்படிங்கிறத நான் ஒரு பேச்சாளரா
இந்த புக்கு படிச்ச உடனே ஃபீல் பண்ணேன். அப்ப இன்னும் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதற்கான தகவல்கள, அதற்கான செய்திகள நம்ம எங்க சேகரிக்கிறது? அப்போதான் நம்ம இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சரி, இன்னும் பாரதிய பிடிச்சவங்களுக்கும் சரி, அவங்க கிட்ட போய் நம்ம பாரதிய இன்னும் நல்லா சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வ இந்த புத்தகம் நிச்சயமா குடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆ துவக்கத்திலேயே சொன்ன மாதிரி, ஆ கானாசு சொன்ன அந்த ஆப்சர்வேஷன் ஸ்கில், அ பாரதி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணார் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல, சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஆ வாரா சொல்லி இந்த கட்டுரைகள நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு செய்தியாக, ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னிப்பா பார்த்து, ரசித்து, வடித்த ஒரு புத்தகம் இந்த இந்த மகாகவி பாரதியார் அப்படிங்கிற அ வாரா எழுதின புத்தகம். இத கண்டிப்பா எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவா. அ இந்த புத்தகத்தை பற்றி இந்த நூல் அங்கத்தில் நூல் நயம் அங்கத்தில் பேச வாய்ப்பளித்த பாரதிக்கும், ஆ ஏன்னா அவர வச்சு தான் நம்ம பேசுறோம் இல்லையா? அதனால பேச வாய்ப்பளித்த பாரதிக்கும், அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் பாரதி பணிச்செம்மல் வைஜெயந்தி அக்காவுக்கும், அவரின் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.